ஹாய் ஆல். ஹெல்த் மிக்ஸ் காலியாகி கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. அரைக்கணும்னு நினைக்கிறேன். மணி பற்றாக்குறை. எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குனா, அதுவே ஒரு ரூ. 300 ரூ. 400 கிட்ட நாளே கொஞ்ச நாள் ஹோல்டுல வச்சிருந்துட்டே இருந்தேன். வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அத மறந்துட்டேன். அது காலியானது. அதுக்கப்புறம் நேத்து தான் வந்து ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்த உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சோம்னா, மார்னிங் எழுந்தோனே ஒரு டம்ளர் பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. நம்ம என்னதான் உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்து பார்த்து வாங்குனாலும் ரேட்ட கேட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. சில பேர்லாம் எப்படிதான் 5000, 6000, 3000 அப்படின்னு சொல்லி குடுத்து ஹெல்த் மிக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுறாங்களோ! நானுமே சில டைம்ல யோசிப்பேன். ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து போடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இதுல என்ன இருக்கு? எதுக்கு இவ்வளோ ரேட் குடுத்து வாங்குறாங்க? பட் வந்து அது அது அவங்கவங்க விருப்பம் தானே. கரெக்ட்டான பிரைஸ்ல வந்து சேல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப அதிக பிரைஸ்ல வந்து சேல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நம்ம தாங்க எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும். அப்புறம் ஒன் பை ஒன்னா வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாரி பண்ணி எடுத்து வச்சுட்டு, அது வந்து கொஞ்சம் நல்லா சூடுலாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு கொஞ்சம் ஒரு பவுடர் மாரி வரும். ரொம்பவும் அரைக்கக்கூடாது. பவுடர் பக்குவத்துல வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுல வந்து வால்நட் வந்து அதிகமா போட்டுறக்கூடாது. அது வந்து கொஞ்சம் கம்மியா தான் பாதாம், முந்திரி ஒரு 50 கிராம்னா, அது வந்து ஒரு 25 கிராம் எடுத்தா தான் அதோட ரேஷியோ வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா வால்நட் வந்து அதிகமா சேர்க்கறனால அது என்ன ஆகும், ஒரு மாரி ஆயிலியா இருக்கும். ஃபைனலா பவுடர்லாம் ரெடி பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.